நம்ம செய்கிறதுங்க ராகி பணியாரங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. ராகி 1 டம்ளர், இட்லி அரிசி 1 டம்ளர், பச்சரிசி 1/2 டம்ளர், வெள்ளை உளுந்து பருப்பு 1/4 டம்ளர். இதை வந்துட்டு நல்லா கழுவணுங்க. நல்லா 3 தாட்டி கழுவி ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க. அவங்கவுங்களுக்கு வசதிப்பட்ட மாதிரி கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ ஆட்டி எடுத்துட்டு 6 மணி நேரம் உப்பு போட்டு கலக்கி வச்சிடணுங்க. 6 மணி நேரம் விடணுங்க. அப்போ தாங்க நல்லா புளிப்பாகும், பணியாரமும் சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? ராகி 1 டம்ளர், இட்லி அரிசி 1 டம்ளர், பச்சரிசி 1/2 டம்ளர், உளுந்து 1/4 டம்ளர். சரிங்களா? இது 3யும் 3 தாட்டி நல்லா கழுவிட்டு நல்லா 3 தாட்டி கழுவிடணுங்க. கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க. அவங்கவுங்களுக்கு வசதிப்பட்ட மாதிரி மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ ஆட்டிட்டு உப்பு போட்டு கலக்கி 6 மணி நேரம் வச்சிடணுங்க. வச்சிட்ட பிறகு மாவு இப்படி இருக்குங்க. சரிங்களா? மாவு இப்படி இருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு, நம்ம பணியாரத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள்ங்க. பணியாரத்துக்கு தேவையான ராகி பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தலை, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகுங்க. சரிங்களா? இப்போ இது ஒரு தாளிப்புக்கு நம்ம கொடுக்கலாங்க. வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் முந்திரி பருப்புங்க. நல்லா இருக்குங்க. இடையில முந்திரி பருப்பு வரும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? இப்போ அது பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. பாருங்க, நல்ல சிவப்பாகுதுங்க. சிவப்பாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்ல பொடியாங்க. நல்லா எவ்வளோ பொடியாக இருக்க முடியுமா பாருங்கள். நல்லா பொடியாக வறுத்தரணுங்க. உடனே பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாவும் பொடியாக இருக்குங்க. மல்லித்தலை, கருவேப்பிலை, போட்டுட்டுங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சுங்க. இப்படிங்க ஊற வச்சு இப்படிங்க பாருங்கள். கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு நம்ம அதையும் இதோடு போட்டுக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இது மாவில் எடுத்து போட்டு நம்ம பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க. இது மாவில் போட்டுக்கலாங்க. பாருங்க, அவ்வளோதாங்க. இதை கலக்கி நம்ம பணியாரம் ஊற்றினா ரெடிங்க. ராகி பணியாரம் ரெடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க. எல்லோரும் ஜென்ஸும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்க சாப்பிட்லாம். ரொம்ப நல்லதுங்க. லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அயன் இருக்குங்க, இரும்பு சக்தி இருக்குது. சரிங்களா? அப்போ கலக்கிட்டு நம்ம பணியாரம் ஊற்றலாங்க. பாருங்கள், நல்லா இப்படி கலக்கிட்டுங்க. நல்லா கலக்கிட்டேங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? பணியாரம் ஊற்றிட்டேங்க. பாருங்கள், சூப்பராக எண்ணெய் காயுதுங்க. காய்ஞ்சது பணியாரத்தை ஊற்றிடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, ஒரு மூடி போட்டுடலாங்க பணியாரத்துக்கு.
மூடி போட்டுட்டு ஊற்றினா சூப்பராக இருக்குங்க பணியாரம். இப்போ பாருங்கள் பணியாரம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகுதுங்க. கலர் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதில் நம்மளே கேரட் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க. பொடியாக துருவிட்டு கேரட்டு, இஞ்சி வேணுனாலும் அவங்கவுங்க விருப்பங்க. இஞ்சி வேணுனாலும் போட்டுக்கலாங்க. இது தேங்காய் சட்னி, புளி சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு என்னோடய சேனல்லையே நான் போடுறேங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நல்ல சகப்பாயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ கலராக எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? அவ்வளோதாங்க, நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ராகி பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹெல்த்தி ஃபுட்டுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு எதுவுமே வராதுங்க. சரிங்களா? இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு ஒரு தேங்காய் சட்னிங்க, சூப்பரான தேங்காய் சட்னிங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.